குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி. தசாவதாரத்திலே ராமாவதாரம் மிக உயர்ந்த அவதாரம். ராமாவதாரம் பிறக்கும் பொழுதே ராமருக்கு எப்படி பெயர் வைக்க வேண்டும் வசிஷ்டர் அழகாக சொல்லுகிறார். ஓம் நமோ நாராயண என்ற பதத்திலிருந்து ரா என்ற சப்தத்தையும், நமசிவா என்ற பஞ்சாட்சத்திலிருந்து மா என்ற சப்தத்தையும் சேர்த்து அஷ்டாட்சரமும் பஞ்சாட்சரமும் சேர்த்துதான் ராமநாம சப்தம். இது சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் ஒற்றுமையாக்குகின்ற ஒரு அற்புதமான மந்திரம். இன்றைக்கு நியூமராலஜி என்ற பெயரிலே மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறையை முதலேயே வசிஷ்டர் அழகாக நமக்கு தெளிவுபடுத்தி ராம என்ற சப்தத்தை, அந்த எண்ணியலை அழகாக சொல்லி ராமனுக்கு வசிஷ்டர் பெயர் வைத்தார். அப்பேற்பட்ட வசிஷ்டர் பெயர் வைத்ததினாலே மிக உயர்வான மந்திரம் ராம மந்திரம். கம்பன் இதை பற்றி சொல்வான், நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினான். ராமநாமம் எதைத்தான் செய்யாது, எல்லாவற்றையும் செய்யும். தியாகபிரம்மம் கிட்டத்தட்ட 1 கோடி ராமநாமம் ஜபித்து ராமர் அவருக்கு காட்சி தந்தார். அதே ராமர் நம்ம தியாகபிரம்மம் திருப்பதிக்கு போகின்ற போது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிக்கின்ற போது எந்த ராமநாமத்தை சொன்னாரோ அந்த ராமநாமம் தியாகபிரம்மத்துக்கு காட்சி கிடையாமல் அந்த கல்வர்களை விரட்டி அடித்து காட்சி தந்தார். அதை கண்டு அவர்கள் பயந்து ஓடினார்கள். பின்பு தியாகபிரம்மம் சொல்லுகிறார், ராமா உன்னுடைய நாமமையை எப்பேற்பட்டது, ஏனாமு நீனாமு எந்த ருச்சிரா, ஏனாமு நீனாமு ஏமி ருச்சிரா. சகல பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான மந்திரம், வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியது ராம மந்திரம். மனிதனும் தெய்வமாகலாம் என்று வாழ்ந்து காட்டியவன் ராமன். அதனாலே ராமநாமம் மிக உயர்வான ஒன்று. இது மாதிரி தொடர்ந்து ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. குரு சுக்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஜாதகம் நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி.